வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன, சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர். அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார். அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 6 நாட்கள் போன மாதத்தில் இருப்பார், இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு. இப்போ உத்தராயணத்தில் தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னா, சூரியன் சனி நின்ற வீட்டிற்கு 11இல் சூரியன் வருகின்ற பொழுது தொழில்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும், உலகத்திற்கு ஒரு பெரிய நன்மைகள்லாம் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் 4-5 கிரகங்கள் வருகின்ற பொழுது அவைகள் 5 கிரகங்கள் வருகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இந்த மாத ராசி பலன்களில் 12 ராசினருக்கும் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன். இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன். நேயர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக, ஸ்ரீ மாத்ரே நமக, அகத்தீசாய நமக. உலகெங்கு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாதம் 2026 மாத ராசி பலன்கள் பார்ப்போம். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒன்றும் மிகப்பெரிய மிதமான சாதகமற்றதாகத்தான் இருக்கும். பெரிய அளவில் கை கொடுக்குற மாதிரி தெரியல. மாதத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை சனி 4வது வீட்டில் இருக்கிறார். வீடு கட்டலாம், வாசல் வாங்கலாம், ஏதாவது ஒன்றை செய்யலாம். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செரிமான தொந்தரவுகள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், பூமி சம்பந்தப்பட்ட விரயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் குரு 7வது வீட்டிலும், ராகு 3வது வீட்டிலும், கேது 9வது வீட்டிலும் வக்கரமாக இருக்கிறார்கள். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் 2வது வீட்டில் இருப்பார்கள். பிற்பகுதியில் தான் 4 கிரகங்களும் 3வது வீட்டை நோக்கி நகர்வார்கள். அவர்கள் போய் ராகுவோடு இணைந்திருக்கும் பொழுது ரொம்ப சிரமங்கள் வரும். அதனால் மாதத்தின் பிற்பகுதியில் 3வது வீட்டில் பஞ்சக்கிரகி யோகம் உருவாகும். அதனால் வேலை செய்பவர்கள் தங்கள் சக ஊழியர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்களில் சிலர் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த மாதம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்லது. கொஞ்சம் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் சில ஆபத்துக்களை எதிர்பார்ப்போல உங்கள் தொழிலை வளர்க்க முடியும். அதனால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். அதே போல் மாதத்தின் ஆரம்பத்தில் காதல் விஷயங்களுக்கெல்லாம் நல்லதாக இருக்கும். பிற்பகுதியில் நல்ல நேர்மையான பலன்களை கொடுத்துரும். அதே போல் நண்பர்களும் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். நீங்கள் நிறைய சுற்றுலா, நிறைய ஃபங்க்ஷன், அதுபோல் நண்பர்களுடன் வேடிக்கையாக ஈடுபடக்கூடிய காலம், வேடிக்கை பார்க்கலாம். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் நல்லதை தரும். உங்கள் மனைவி சில விஷயங்களில் கடுமையாக நடந்து கொள்ளலாம். ஆனாலும் நீங்கள் மோசமாக உணரலாம். அதாவது 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். 7ஆம் இடத்திற்கு 8இல் 4 கிரகங்கள், 9வது மாதத்தில் பிற்பகுதியில் 5 கிரகங்கள் வரும்பொழுது ஒரு யோகத்தை கண்டிப்பாக தந்துவிடும். அப்பொழுது உங்கள் மனைவியின் பேரில் இடம், பூமி, நிலம், வீடு, வாசல் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய பெரிய கடன்கள் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. பெரிய நோய்கள் எல்லாம் தீர்வதற்கு வாய்ப்பு உண்டு. தொழிலில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகும். 10இல் இருக்க மனைவியின் பேரில் இருக்கும்போது தனுசு ராசிக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு போன மாதமெல்லாம் விரிசல்கள் வந்திருக்கும், பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும். அதனால் நீங்கள் அவங்களிடத்தில் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கணும். சனியின் பார்வை, ராகுவின் பார்வை குடும்பஸ்தானத்திலையும் ஜனன ராசியிலையும் சனியின் பார்வை விழுகிறது. சனியின் பார்வை 6ஆம் இடம், வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், டாய்லெட் பாத்ரூம் சம்பந்தப்பட்ட உபத்திரம். ஆனால் பொருளாதாரத்தை தந்துவிடும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதனால் தேவையில்லாத ப்ராப்ளங்கள் உண்டாகும். அதே போல் பணத்தை சேமிப்பதிலேயும் விரயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கடினமாகத்தான் உழைக்கணும்.
ஏன்னா நல்ல பலன்களை நாளில் சனி, அப்போ சனின்னா கல்வி ஸ்தானத்தில் மந்த நிலை உருவாகும். நல்ல பலன்னு காணலாம். இந்த மாதம் வெற்றி அதிகரிக்கும். நிதி ரீதியாக மாதத்தின் முதல் பகுதி மிகவும் சாதகமாக இருக்கும். எப்படியாவது பணம் வந்துடும். பணம் வருவதற்கு ஏற்ற சூழல் உருவாகிடும். அதே நேரம் உடல்நல பிரச்சனைகள் எதுவும் எதிர்பார்க்கப்படுவதில்லை. அதுலேயும் கவனமாக இருக்கணும். சாப்பாடு, ஃபுட் ஹேபிட்டில் கவனமாக இருக்கணும். ஆக்ரோஷத்தோடு வேலை செய்வீங்க. வேலையில் வெறித்தனமாக வேலை பார்ப்பீங்க. அதெல்லாம் குறைச்சிக்கணும். உங்களிடம் சில சக ஊழியர்களிடம் நீங்கள் எரிச்சல் அடைகிற மாதிரியான ஒரு ஹேபிட் வந்து லூஸ் டாக் பண்ணுறதை நிறுத்துங்க. அதே போல் வக்கர குணங்கள் வந்துடும். ஏன்னா குருவே வக்கரமாக இருக்கார். அதனால் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும். எல்லா இடங்களுக்கும் உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். பொதுவாக வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் நிறைய கிரகங்கள் இருக்கிற பொழுது பொருளாதாரம் வந்துடும் கண்டிப்பாக வரும். அதிலெல்லாம் ஒரு குறையும் வராது. இந்த மாதத்தில் நிறைய வாழை மரத்தை நட்டுலாம். வாழை மரம் எங்கே ஸ்தல விருட்சமாக இருக்கோ அந்த கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். நாளில் உள்ள சனி அது உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வேலை பழுவை சுகத்தை இழந்து கடினமாக உழைத்து தான் பணத்தை பெற்ற முடியும். அதனால் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம் கரெக்டு, சனி பார்க்குறாரு, நல்லது தான். அர்த்தாஷ்டம சனி தான் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் சனியினுடைய பார்வை ஜென்மத்தில் உள்ளது. ஜென்ம ராசிநாதனே வக்கரமாக இருப்பதினால அப்போ என்ன ஆகும், ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல்கள், நிம்மதியில்லாத தன்மைகள்லாம் வரத்தான் செய்யும். வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து சுண்டல் கடலை மாலையை ஊற வச்சு கோவிலில் போய் நின்று கோர்க்கணும். அது மாதிரி பண்ணணும். வீடுகளில் நல்ல சாம்பிராணி, வாதனை உள்ள ஊதுபத்தி. ஏன்னா குரு போய் இருக்கிற வீடு காற்று ராசி. அப்போ ஊதுபத்தி சாம்பிராணிலாம் நிறையா போட்டிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நிலராசி ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அதுதான் நிலராசி தான் உங்களுக்கு 10ஆம் இடம். அதனால் ஊதுபத்தி, சாம்பிராணி, நிறைய ஹோமங்கள், வீட்டில் வேள்விகள் இதெல்லாம் தைரியமாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ராசிக்கு அந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும், எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை விழாவாரியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்துக்கிட்டால், மேசத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, வந்த ராசி எடுத்துக்கிட்டாலும் சூரியன் 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் வரனால பித்ருக்கள் வழிபாடு செய்யணும். அதே போல் மூதாதையர்கள் வணங்கி வழிபட்ட கோவில்கள், அதுவே பித்ரு வழிபாடு ஒன்று. அதே போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், அந்த கோவில்களையும் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும். வேலை அதாவது இந்த மாதம் முழுவதிலையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள், இப்போ மேச ராசினா செவ்வாய்க்கிழமை, அது செவ்வாய் அதிபதி. ரிஷபம்னா சுக்கிரன், நல்லா கவனிச்சுக்கணும். மிதுனம்னா புதன்கிழமை, கடகம்னா சந்திரன் திங்கட்கிழமை, இப்போ சூரிய பகவான்னா ஞாயிற்றுக்கிழமை. அதே போல் கன்னி புதன்கிழமை, துலாம் வந்து வெள்ளிக்கிழமை, விருச்சிகம் வந்து செவ்வாய்க்கிழமை, தனுசு வியாழக்கிழமை, மகரம் கும்பம் அது வந்து சனிக்கிழமை. அதே போல் மீனமும் உங்களுக்கு வியாழக்கிழமை. அப்போ 9 கோள்களும் வந்துருச்சு. அந்த ஓரையில் வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வழிபடலாம். நல்லா கவனிச்சுக்கணும். அதே போல் ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரத்திலும் படிக்கிற இடங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு விளக்கை ஏற்றுங்க. அதுவே ஜோதியாக மாறும். காரணம் என்ன என்றால் தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி ஏற்றியது. அதே போல்தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் நடந்திருக்கு. அதனால் இந்த தை மாதம் முடிகிற வரையிலும் நீங்கள் விளக்கேற்றுங்கள். விளக்கை ஏற்ற ஏற்ற உங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும். தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற பரிகாரத்தையும் நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். அந்த ஹோரை அப்படிங்கிற நேரத்தில் உங்களுடைய இதை செய்யும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.